ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சீரிஸ்ல 6th சாப்டர்ல எடுத்துக்காட்டு 6.21 தான் பார்க்க போறோம். ஸோ இந்த சம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லியிருந்தேன். நம்ம சேனல் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்காகவே நம்ம வந்து முக்கியமான கொஸ்டினாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி வாங்க இன்னைக்குள்ள கொஸ்டின்குள்ளே போகலாம். இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் கடலில் பயணம் செய்கின்றன. அதாவது ரெண்டு கப்பல் இருக்கு, அந்த ரெண்டு கப்பலும் கலங்கரை விளக்கத்துக்கு ரெண்டு பக்கத்துல இருக்கு. அதாவது ஒரு கலங்கரை விளக்கம் இங்க இருக்கு, அதுக்கு ரெண்டு பக்கத்துலயுமே கப்பல் வந்து போகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து இரு கப்பல்களில் இருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்ற கோணம். அதாவது இது வந்து கப்பல் 1, இது வந்து கப்பல் 2, இது கலங்கரை விளக்கத்தோட உச்சின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்றாங்க கலங்கரை விளக்கத்தோட உச்சின்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க இருந்து பார்க்கும்போது அந்த உச்சி வந்து எவ்வளவு டிகிரி இருக்குன்னா 30 டிகிரி இருக்கா. அடுத்து இங்க இருந்து உச்சியை பார்க்கும்போது எவ்வளவு டிகிரி இருக்குன்னா 45 டிகிரி இருக்கும். 45 டிகிரி ஆகும். கலங்கரை விளக்கத்தோட உயரம், இது என்ன கலங்கரை விளக்கம், இதோட உயரம் எவ்வளவு சொல்றாங்கன்னா 200 மீட்டர் சொல்றாங்க. எனில் ரெண்டு கப்பலுக்கும் இடையே உள்ள தொலைவு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த தூரத்தை வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதுக்கு பேர் கொடுக்கணும். முதல்ல நம்மளுக்கு என்ன இருந்துச்சு, கலங்கரை விளக்கு இருந்ததுனால கப்பல் போச்சு. அப்போ இதை ஏன்னு எப்பவுமே வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதை சின்னு வச்சுக்கோங்க, இதை டின்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு. ஃபர்ஸ்ட் கப்பல் எது, இதான் ஃபர்ஸ்ட் கப்பல். ரெண்டாவது கப்பல் எது, இதான். அப்போ இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட தொலைவு இருக்காங்க. அப்போ என்ன கேட்குறாங்க, சிடி தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம அந்த கணக்கை வச்சு இந்த டிராயிங் வந்து வரைஞ்சாச்சா, இந்த டிராயிங் வரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து சிடி கிடைச்சிருமா, கிடைக்காது. முதல்ல ஏசி கண்டுபிடிக்கணும், அடுத்து ஏடி கண்டுபிடிக்கணும். அப்போ சிடி இஸ் ஈக்குவல் டு ஏசி பிளஸ் ஏடி. இது கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது ஏசி வேல்யூ ஏடி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு சிடி வேல்யூ வந்து கிடைச்சிடும். இப்போ நம்ம இப்போதான் யோசிக்கிறோம். இப்போ ஏபி என்னது, நீங்க அதுக்கடுத்து எழுதிக்கோங்க. ஏபி என்பது கலங்கரை விளக்கம் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து சி வந்து கப்பல் ஃபர்ஸ்ட் கப்பல், டி வந்து செகண்ட் கப்பல். ஓகேவா? இப்போ கோணம் பிசிஏவோட மதிப்பு வந்து 30 டிகிரி, அடுத்து பிடிஏவோட மதிப்பு வந்து 45 டிகிரி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு சம்ம வச்சு ஒரு கதையை எழுதிக்கோங்க. அது எழுதாட்டு இருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏசி கண்டுபிடிக்கணும். இப்போ ஏசி முக்கோணத்தை பாருங்களேன், இது வந்து டிகிரின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ டிகிரின்னு இருக்கு, டிகிரிக்கு அதாவது கோணத்துக்கு எதிர்பக்கம் எது, கோணத்துக்கு எதிராக உள்ளது எதிர்பக்கம். அப்போ கலங்கரை விளக்கம் தான் எதிர்பக்கம். புரிஞ்சா? இந்த கோணத்துக்கு எதிராக உள்ளதான் எதிர்பக்கம். நம்மளுக்கு எதிர்பக்கம் இருக்கு, நம்மளுக்கு என்ன தேவை, ஏசி தான் தேவை. அப்ப இது அடுத்துள்ள பக்கம் எதிர்பக்கம், அடுத்துள்ள பக்கம் கர்ணம். அதே மாதிரி இந்த கோணத்துக்கு பாருங்க, இந்த கோணத்தை எதிர்பக்கம் எது, இதான் எதிர்பக்கம். அடுத்துள்ள பக்கம் எது, இதான் அடுத்துள்ள பக்கம். இதான் என்னது, கர்ணம். இப்படி நம்மளுக்கு பேரு குறிச்சுக்க தெரியணும். இப்ப பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, சிம்பிள் தான். நான் சொன்ன இதை வச்சு உங்களுக்கு புரியலன்னா இன்னொருக்க வந்து வீடியோ போட்டு பாருங்க, கண்டிப்பா வந்து புரியும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ ஏசி கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் முக்கோணம் எடுத்துக்கோங்க. முக்கோணம் பிசிஏயில், முக்கோணம் பிசிஏயில். இப்போ உங்களுக்கு என்ன இப்போ எப்பயுமே வந்து உங்களுக்கு டிகிரி வேல்யூ கொடுத்தாங்கன்னா அதை வந்து டேன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதை வந்து சமபடி எப்படி சொல்லணும்னா, நம்மளுக்கு வந்து அடுத்துள்ள பக்கம் தேவை, எதிர்பக்கம் இருக்கு. அப்ப tan θ = எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் போடுவோம். அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க ஸ்ட்ரைட்டா என்ன எடுத்துக்கலாம்னா tan θ எடுத்துக்கலாம். tan θ என்னது, எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஏ பானா எதிர்பக்கம், ஆ பானா அடுத்துள்ள பக்கம். ஓகேவா? இப்போ இந்த முக்கோணத்துல எதிர்பக்கம் எது, எப்பயுமே கோணத்துக்கு எதிராக உள்ளது எதிர்பக்கம். அப்ப எதிர்பக்கம் என்னது, ஏபி. அடுத்துள்ள பக்கம் என்னது, ஏசி. வெளியாச்சா? இப்போ
இந்த ஃபர்ஸ்ட் டிகிரி என்னது tan 30 டிகிரி, tan 30 டிகிரி, தீட்டாவோட மதிப்பு என்னது 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஏபி எத்தனை, ஏபியோட மதிப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க 200. அப்போ அதுக்கு பதிலாக 200 போட்டுக்கோங்க. 200 டிவைட் பை ஏசி. இப்போ இது போட்டிங்களா? இப்போ tan 30 டிகிரியோட வேல்யூ தெரியணும். tan 30 டிகிரிக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நான் தீட்டாவோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். நம்ம வீடியோவில் போட்ட ஒரே ஷார்ட்ஸ் அதுதான். புரியாதவங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அந்த வீடியோ நான் டெஸ்கிரிப்ஷனில் போட சொல்கிறேன். அதை பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ tan 30 டிகிரியோட வேல்யூ என்னது 1/√3 ஈக்குவல் டு 200/AC. இப்போ உங்களுக்கு என்ன தேவை? ஏசி தான் தேவை. அப்போ ஏசி கொண்டு வந்துருங்க, இந்த 3 கொண்டு போயிருங்க. AC ஈக்குவல் டு 200√3. இப்போ முக்கோணம் பிசிஏல ஏசி கிடைச்சிச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏடி கண்டுபிடிக்கணும். ஏடி கண்டுபிடிக்க என்ன முக்கோணம் இருக்கு? பிடிஏ. முக்கோணம் பிடிஏயில் தீட்டான்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும்? tan தீட்டான்னு போடணும். tan தீட்டா ஈக்குவல் என்னது? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இப்போ இந்த தீட்டாக்கு எதிர்பக்கம் என்னது? ஏபி. அடுத்துள்ள பக்கம் என்னது? ஏடி. போட்டாச்சா? இப்போ இந்த தீட்டாக்கு பேர் என்ன டிகிரி போடணும்? 45 டிகிரி போடணும். அப்போ tan 45 டிகிரியோட வேல்யூ என்னது? tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஏபி யோட வேல்யூ என்னது? 200/AD. இப்போ உங்களுக்கு tan 45 ஓட வேல்யூ என்னது? tan 45 ஓட வேல்யூ 1. 1 ஈக்குவல் டு 200/AD. இப்போ உங்களுக்கு என்ன மதிப்பு தேவை? AD யோட மதிப்பு என்ன தேவை? ஏன்னா CD கண்டுபிடிக்கணும்னா AC கண்டுபிடிக்கணும். நாம AC கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? AD கண்டுபிடிக்கணும். அப்ப AD கொண்டு வந்துருங்க. AD ஈக்குவல் டு 200. இப்போ AC கண்டுபிடிச்சாச்சு, AD கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இந்த ரெண்டையும் கூட்டணும்னா CD கிடைச்சிருமா? அப்போ CD ஈக்குவல் டு AC பிளஸ் AD. AC யோட வேல்யூ என்னது? 200√3. AC வந்து 200√3 தானே? AD யோட வேல்யூ என்னது? 200. இப்போ இந்த ரெண்டுல எது பொதுவா இருக்கு? ஃபர்ஸ்ட் உறுப்புல 200 இருக்கு, ரெண்டாவது உறுப்புல 200 இருக்கு. அப்ப 200 பொதுவா எடுத்துக்கோங்க. 200 பொதுவா எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல என்ன இருக்கும்? √3 இருக்கும். இந்த இடத்துல 200 வெளியே எடுத்தாச்சு. அப்ப மிச்சம் என்ன இருக்கும்? 1 இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்து இந்த 200 அப்படியே எழுதிக்கோங்க. கணக்குல √3க்கு வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. √3ஓட வேல்யூ வந்து எப்பவுமே 1.732 தான். 1.732 பிளஸ் 1. அப்போ 200 இன்ட்டு 2.732. இதை போடணுமா? இப்போ இதுக்கு சிம்பிளா சால்வ் பண்றதுக்கு என்ன சொல்றோம்னா, 200 என்னது? 2 இன்ட்டு 100 இன்ட்டு 2.732 தானே? 200 எப்படி பிரிக்கலாம்? 2 இன்ட்டு 100 பிரிக்கலாமா? 2 இன்ட்டு 100 பிரிச்சிங்கன்னா இப்போ 100ல எத்தனை ஜீரோ இருக்கு? 2 ஜீரோ இருக்கா? அப்ப 2 சைடு தள்ளி புள்ளிங்க 1 2 வந்துருமா? அப்ப 2 இன்ட்டு 100 இதால பெருக்கினா என்ன வரும்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குமா? 1 2. அப்போ 273.2 வருமா? இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கி விடுங்க, ஆன்சர் கிடைச்சிடும். 273.2 ரெண்டால பெருக்கணுமா? 2 4, 3 2 6, 7 2 14க்கு 4, மிச்சம் 1, 2 4, 4 1 5. அப்ப ஆன்சர் எத்தனை? 546.4 மீட்டர். இங்க ஏன் மீட்டர் போடுறோம்? ஏன்னா கலங்கரை விளக்கத்தின் உயரம் எதுல கொடுத்துருக்காங்க? மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப எது? சிடியோட வேல்யூ என்னது? 546.4 மீட்டர். அப்ப ஆன்சர் என்ன எழுதணும்? இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு 546.4 மீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா 5 மார்க் கன்ஃபார்மா கொடுத்துருவாங்க. இப்போ அந்த கணக்குல உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு? நம்ம அந்த டயக்ராம் போடுறது உங்களுக்கு கஷ்டம்.
டயக்ராம் ரொம்ப சிம்பிள். ரெண்டு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தில் இருப்பக்கணும். அதாவது ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கு. கலங்கரை விளக்கத்தில் இங்கிட்டு ஒரு கப்பல் போகுது, இங்கிட்டு ஒரு கப்பல் போகுது. அடுத்து ஃபர்ஸ்ட் கப்பல்ல இருந்து கலங்கரை விளக்கத்துக்கு உச்சியை பார்க்கும்போது 30 டிகிரி, ரெண்டாவது கலங்கரை விளக்கத்துக்கு உச்சியை பார்க்கும்போது 40 டிகிரின்னு சொல்றாங்க. இப்போ அது எல்லாத்தையும் இணைக்கிறோம், பேர் விடுறோம், ABCD கொடுக்குறோம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு கேட்குறாங்க, CD கேட்குறாங்க. நம்மளுக்கு CDயோட வேல்யூ தெரியுமா? தெரியாது. அப்போ அது எப்படி கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ஏசியை கண்டுபிடிச்சிட்டு ஏடியை கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் கூட்டினோம்னா CD கிடச்சிருமா? அப்போ நம்ம ஏசி கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் முக்கோணத்தை எடுத்துக்கோ. இப்போ எதிர்பக்கம் எது? தீட்டாக்கு எப்பயுமே எதிராக உள்ளதான் எதிர்பக்கம், 200ன்னு போட்டுருத. அடுத்துள்ள பக்கம் என்னது? இதுதான் அடுத்துள்ள பக்கம், ஏசின்னு போட்டுருத. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? ஏசி தானே தேவை. இப்போ tan 30 மதிப்பு எத்தனை கேட்கணும்? tan 30, அதாவது தீட்டா மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கேன்னு சொன்னேன். அந்த ரீல்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரிஞ்சிடும். இல்லைன்னா இன்னொரு ரீல்ஸ் கூட நான் வந்து போடுறேன், அதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஏசி கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து ஏடி கண்டுபிடிக்கணும். ஏடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டாவது முக்கோணத்தை எடுக்கிறோம், போடுறோம், ஏடி கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா சிடி கிடைச்சுமா? சிடி கிடைக்கும் போது √3 + 1 √3யோட மதிப்பு அவங்க கொடுத்துருவாங்க, போட்டுருவீங்க. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் கூட்டினா 2.73 வந்து இதை வச்சு இதை பெருக்கும் போது ரொம்ப நம்மளுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம்னா 200 2 × 100ன்னு பிரிக்கிறோம். 2 × 100ன்னு பிரிக்கும் போது ஒன்றுமே இல்லை, 2 × 10 என்ன போடும்? 20 போடுவோம்ல. அதே 0.2 × 10 என்ன போடுவோம்? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம், ஆன்சர் 2ன்னு கிடைக்குங்களா? அதே ஃபார்முலா தான் 100 × 2.732. இங்கே 2 சைவர் இருக்கிறனால 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம், அப்போ 100 நம்பருக்கு போயிடும். இந்த ரெண்டையும் பெருக்கி போட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். இந்த கணக்கில் இதை தாண்டி வேறு எதுவும் டிஃபிகல்ட் இருக்கா? எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம அந்த கணக்கை பார்த்தாலே பயந்துடும். காரணம் என்னன்னா இந்த tan ஒரு இளவு வருதுல்ல, இதை பார்த்தா நம்ம பயப்படுறோம். ஆனால் இருக்கிற சாப்டர்லேயே ரொம்ப ஈஸியான சாப்டர்னா இது மட்டும் தான். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது, அவனே எல்லாமே கொடுத்துருவான். இங்கே பாருங்க, √3யோட மதிப்பு முதல்ல அவனே கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த கணக்கில் என்னதான் பண்ண போகிறோம்? ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாடத்தில் 2 5 மார்க் கேட்பாங்க, கண்டிப்பாக 10 மார்க் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். வேறு எதுவுமே கிடையாது இந்த படத்தில். இதை தாண்டி உங்களுக்கு இந்த கணக்கில் வந்து டவுட் எதுவும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு அதை தாண்டி டவுட் எது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் கைஸ், எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.